நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். சீனு பார்த்தா கடைசியில உண்மையிலேயே வந்து மாயா கையில தாங்க மோதிரத்த வந்து போட்டிருக்காங்க. சாரு கையில வந்து மோதிரத்த போடுனாங்க போடுற மாரி காட்டுனாங்கல்ல. அது வந்து கனவுங்க. அது யார் கண்ட கனவு என்ன ஏதுன்னு பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா சீனு வந்து சாரு கையில வந்து மோதிரத்த போட்டாங்களா, அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. "டேய் என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மணியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பத்மா வந்து கத்துறாங்க. "ஏய் சூப்பர்ரா சீனு! சூப்பரா மோதிரம் போடுடா" அப்படிங்கிற மாரி வந்து கத்துறாங்க. உடனே வந்து மணி வந்து சொல்கிறாங்க, "ஏய் பத்மா என்ன பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா? இன்னும் மோதிரமே போடலை, அதுக்குள்ளே வந்து மோதிரம் போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது இன்னும் மோதிரம் போடலையா? ஐயோ ஐயோ" அப்படின்னு சொல்லிட்டு, "சாரிங்க தெரியாமல் ஒரு உணர்ச்சி வசப்பட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஒரே சந்தோஷமாக இருக்க போலே" அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாங்க. "ஆமாங்க, ஃபங்க்ஷன்னாலே சந்தோஷமாக தானே இருப்போம்" அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு பத்மா வந்து பார்வதி பக்கம் போயிடுறாங்க. "என்ன நீ என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, "இல்லை சீனு வந்து மாயா சாரி சாரு கையில் வந்து மோதிரம் போடுற மாதிரி கனவு வந்துருச்சு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி விடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கனவு வந்து நனவாக போகுது, ஃபீல் பண்ணாதீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மோதிரம் கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க. "மோதிரத்தை எடுத்துக்கோ சீனு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானகி வந்து மோதிரத்தை வந்து மாயாவுக்கும் சீனுக்கும் கொடுக்குறாங்க. உடனே மோதிரத்தை வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சீனு வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அம்மா வந்து குழப்பி விட்டுருப்பாங்களே, எப்படியாவது வந்து சாரு கையில் தான்டா நீ மோதிரத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுருப்பாங்கல்ல, அந்த அந்த குழப்பத்தோடய வெளியில் வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் நம்ம மாயாவும் அவங்க அப்பாவும் பேசுகிறத வந்து சீனு வந்து அங்கிட்டு தனியாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம மாயாவோட அப்பா வந்து சொல்கிறாரு, "இங்கே பாரு, நீ இங்கேயே இருந்தால் உனக்கு கதைக்காகிற மாதிரி தெரில, பார்த்தேல நடக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வரல, நீ வேற வந்து யூஎஸ் சிட்டிசனை வேற நீ வந்து இது பண்ணிட்ட, கேன்சல் பண்ணிட்ட, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா வச்சுருந்த உங்கள் அம்மாவோட காசு எல்லாத்தையுமே வந்து சீனுக்கிட்ட கொடுத்துட்டு பிஸ்னஸ் கொடுத்துட்ட, இப்போ நீ வந்து அனாதையாக நின்றுக்கிட்டு இருக்க, என்ன பண்ண போகிற, உனக்குன்னு வேறு பிளான் எதுவும் இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "என்னப்பா எனக்காக என்ன பிளான் நீங்கள் வந்து பார்க்க சொல்கிறீங்க? நான் வந்து எனக்கு தான் சீனு இருக்கான்ல, சீனை தவிர வேறு யார் வேணும்? எங்களுக்குள்ளே அப்பப்போ சண்டை வரும்ப்பா, ஆனால் சீனு வந்து என்னை எந்த காலத்துலையுமே விட்டு கொடுக்கவே மாட்டான்ப்பா, அது மட்டும் இல்லாமல் எனக்காக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்து அவன் போயிருக்கிறான்ப்பா, அதனால் வந்து எனக்கு சீனு இருக்கிற வரைக்கும் இந்த இந்த இடமே போதும்ப்பா, நான் இனிமேல் வந்து வெளிநாடு வருவேன், சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு சீனு கூட தான் வருவேன், ஆனால் நான் வந்து இனிமேல் இங்கே தான்ப்பா இருக்க போகிறேன், சீனு கூட தான் என்னோடய கடைசி மூச்சு வரைக்கும் நான் வாழ போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு மாதிரி கண்கலங்கி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போயிடுறாங்க சீனு. அதுக்கடுத்து போய் அவங்க வந்து மனசை மாற்றிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா, "மோதிரத்தை போட்டு விட்றா, என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. டக்குன்னு வந்து மோதிரத்தை வந்து நம்ம மாயா கையில் போட்டு விட்டு, "மாயா உன்னை மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும், இதுக்கு மேலே வந்து என்னால் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமாக நம்ம வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழணும், அது மட்டும் இல்லாமல் நான் போன ஜென்மத்தில் வந்து என்ன புண்ணியம் பண்ணனோ என்னமோ தெரியல, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மோதிரம் போட்டு விட்டுட்றாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. சாரு எல்லாம் பயங்கரமான ஷாக்கு. "என்னடா இப்படி ஆகிப்போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுது. "இனிமேல் நான் அவங்களோட சின்ன கோவம் இருந்தாலும் அவங்களோட சண்டை போட மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீனு. "டேய் உன் சண்டை போட்டியாடா, அதனால தான் நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தியாடா" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சிவபாலன் வந்து சொல்கிறாரு. "சண்டையா? என்ன சண்டை?" அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கேட்குறாரு. "என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "அது ஒன்றும் இல்லை மாமா, சின்ன சண்டை தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. டக்குன்னு இன்னொரு எடுத்துக்காட்டு மாதிரி காட்டுறாங்க. நம்ம சீனு இருக்காங்கல்ல, சீனு வந்து மணி வந்து கூட்டு போகிறாரு. "டேய் சீனு இங்கே வாடா" அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போகிறாங்க. "அப்பா என்னப்பா எதுக்குப்பா கூப்பிட்டீங்க?" அப்படின்னு எரிச்சப்படுறாரு. "டேய் இன்னும் நீ வந்து மாயா மேலே கோவமாக தான்லாம் இருக்க, உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதுடா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாப்பா, இப்போ அதுக்கு என்ன?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை இப்போ நீ யார் கையில் வந்து மோதிரத்தை போட போகிற, மாயா கையில் இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "ஆமாப்பா, நான் மாயா கையில் தான் போட போகிறேன், ஆனால் அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் எப்படி இருப்பா, நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்துக்குருவா, அம்மாவை கவனிப்பாளா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் மாயா மாதிரி ஒரு பொண்ணு வந்து உனக்கு கிடைக்க மாட்டாடா, சாரு உங்கள் அம்மா எல்லாமே சேர்ந்து தாண்டா பிளான் பண்ணி அவளை அவங்ககிட்ட மாற்றி விட்டுருக்காங்க, நான் வந்து ஒரு வீடியோ காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காட்டுறாங்க. அந்த மாயா வந்து திட்டினாங்களே, அதை வந்து கட் பண்ணி அனுப்புனாங்களா, அந்த ஃபுல் வீடியோ வந்து நம்ம சாருவோட மொபைல்லேருந்து மணி வந்து ஏற்றிட்டு அதை வந்து போட்டு காமிக்காரு. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுது. "என்னப்பா இப்படி நடந்திருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஆமாடா, நீ ஒரு பக்கத்தை பார்த்துட்டு மாயா மேலே கோவப்பட்ட, ஆனால் உண்மையாக என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்கள் அம்மா வந்து அவங்க அம்மாவை அப்படி திட்டியிருக்காடா, நீ உங்கள் அம்மாவை திட்டினதுக்கே இவ்வளோ கோவப்படுறியே, ஆனால் வந்து மாயா அவங்க அம்மாவை திட்டினோடனே அமைதியாக அந்த இடத்துல வந்து போயிருக்காடா, பார்த்துக்கோ, இதுலேருந்தே தெரிய வேண்டாமா மாயா எப்படிப்பட்ட பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் போட்டு காமிக்காங்க. டக்குன்னு பார்த்தா மாயாவும் நம்ம சீனுவும் அப்படியே ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ரகுராம் வந்து ஜோசியரை கூப்பிட்டு, "நீங்கள் நாள் குறிங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், "சரிங்கய்யா நான் குறிக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "பொறுமையாக குறிங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாள் குறிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல புவனேஸ்வரி, அதுக்கடுத்து அவங்க அண்ணனும் வெளியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க.
அடுத்து வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க பத்மா கிட்ட, போய் வந்து பால் பாயாசம் எடுத்துகிட்டு வாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து பாயாசம் போய் கிண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கையில் வந்து அந்த மாயா வந்து சீனு போட்ட ரிங்கை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம், பார்த்துட்டு ஒரே ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து டக்குன்னு வந்து நம்ம சீனு வந்து பே அப்படின்னு சொல்லி பயங்காட்டுறாங்க. ஏய் சீனு, என்ன சீனு இப்படி பண்ணிட்ட, பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பயந்த, எதுக்கு பயந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் நீ என் மேலே கோவத்தில் இருந்தியே, எப்படி நீ வந்து என்கிட்ட மோதிரம் போட்ட பாத்தியா, என்னை அளவு வச்சுட்டு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ உங்கள் அப்பா கிட்ட பேசுனதை நான் கேட்டேன், எனக்காக வந்து நீ எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, அதனால் வந்து கண்டிப்பாக உன் கையில் தான் மோதிரம் போடுவேன், எனக்கு உன் மேலே கோவம் இருந்துச்சு, ஆனால் உன்னை விட்டு கொடுப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன் சீனுவை பற்றி எனக்கு தெரியும், பாரு இப்போ உனக்கு கண்ணை சிவக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணம்மா ஏன் கன்னத்தில் கிஸ் அடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அலசி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து நல்லா ஜாலியாக வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஐயர் வந்து நாள் குறிச்சிடுறாரு. வர ஐப்பசி மாதம் திங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த நிச்சயதார்த்தத்தில் நாள் குறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பால் பாயாசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல பத்மா, அவங்க வந்து அந்த சூடு பால்லே கையை வச்சிடுறாங்க. ஆண் கத்திடுறாங்க. உடனே எல்லாரும் போய் என்னாச்சுன்னு அந்த இடத்துல எல்லாருமே கூடி இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.